ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் தமிழகத்தை உலுக்கிய, இந்திய அளவில் உலுக்கிய ரயில் விபத்து. கடலூர் அருகே உள்ள ரயில்வே கேட்டில் நடந்த கடலூர் மாவட்டத்தில் நடந்த அந்த ரயில் விபத்து 3 குழந்தைகளை பழிவாங்கிவிட்டது. ஒரு ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு அண்ணன் தங்கை, அக்கா தம்பி, ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ஒரு குடும்பம் இழந்திருக்கிறது. மற்றொரு ஆண் குழந்தை இழந்திருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. நல்ல வேளை அந்த வண்டியில் போனதே 4 பிள்ளைங்கன்றதுனால ஒரு பையன் பொழைச்சிட்டான், மீதி 3 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதற்கு யார் காரணம் அப்படின்னா, இப்போ எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. என்னென்னா, ரயில்வே துறை அந்த பங்கஜ் சர்மா அப்படின்ற அந்த வடக்கன், அதாவது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அந்த கேட் கீப்பரை பணி நீக்கம் செய்திருக்கிறது. ஏற்கனவே சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவனை விசாரித்து கொண்டிருந்தார்கள் அந்த கேட் கீப்பரை. தற்போது அவரை டிஸ்மிஸ் செய்திருக்கிறார்கள், வேலையை விட்டே தூக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இதுக்கு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகிருக்கு. அதை தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ என்னென்னா, ரயில்வே துறை என்பது பிரிட்டிஷ்கார ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி அது வசதிகள் குறைந்து கழுதை திஞ்சு கட்டணமாயிருக்கு. எதற்காக இது போன்ற விபத்துகள் நடக்குது? தமிழ்நாட்டிலேயே இவ்வளோ நாள் தமிழக பகுதியிலையோ கேரளாலேயே நடக்கலை, இப்போ ஏன் நடக்குது அப்படின்றதுக்கு குறிப்பாக பீகார்காரங்களையும் உத்தரப்பிரதேசக்காரங்களையும், சமீபமாக பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு உத்தரப்பிரதேசக்காரங்களையும் பீகார்காரர்களையும் பணியில் அமர்த்தி விடுகிறார்கள். இவர்களுடைய பேசிக் சேலரி 25,000 வந்துடுது. கிளாஸ் 4க்கு 25,000 ரூபா சம்பளம் உறுதி. அது போக பிடித்தங்கள், பல வசதிகள் இருக்குது. மருத்துவமனை வசதி இருக்குது, குவார்ட்டர்ஸ் வசதி இருக்குது. இப்படி பல்வேறு வசதிகள் எல்லாத்தையும் கொடுத்தது போக 25,000 ரூபா தரான். அப்போ பிரிட்டிஷ்காரன் காலத்தில் எப்படி கொடுத்துருப்பான்னு நீங்கள் பாருங்கள். இந்த கொள்ளை கும்பல் இருக்குல்ல, இந்த கொள்ளை கும்பல் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ரயில்வே துறை எவ்வளோ வசதி வாய்ப்புகளோடு இருந்தது அப்படின்றதையும் ஒரு பக்கம் பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த பங்கஜ் சர்மா பழி வாங்கப்பட்டிருக்காங்க. இந்த பங்கஜ் சர்மா எதற்காக இந்த விபத்துனா அவன் பாவம் அப்படின்றது இப்போ தான் தெரிய வருது. ஏன்னு கேட்டால், இதற்கு காரணம் அவன் இல்லை, பங்கஜ் சர்மா இல்லை. இந்த ரயில் விபத்திற்கு கேட்டு திறந்திருந்திருக்கும் காரணம் பங்கஜ் சர்மா இல்லை. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்னா, இவங்க காசை வாங்கிட்டு பாவம் அப்பாவிகள் அவனவனால் இருக்கட்டும், வடக்கனாக இருக்கட்டும், யூபிக்காரனாக இருக்கட்டும், பீகார்காரனாக இருக்கட்டும், மனிதன் தானே. மனித உரிமை மீறலில் இந்த ரயில்வே துறை ஈடுபட்டு இருக்குன்றத அதிர்ச்சி தகவல் வந்திருக்கு. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுறது. அதுக்கு அவங்க ஏன் நிறையா பேர் ஹிந்திக்காரன் இங்கே வரான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹிந்தியில் அவர்களால் பரீட்சை எழுத முடியும், ஹிந்தியிலே அப்ளிகேஷன் போட முடியும். இப்போ நமக்கு தாய்மொழி தமிழ் படித்து ஒரு 10ஆம் வகுப்போ ஒரு +2 படித்தவர்களுக்கு ஆங்கிலம் சரியாக தெரியாது, தமிழ் தெரியும். தமிழில் பரீட்சை வச்சா அடித்து நகர்த்திடுவான். ஆனால் ஆங்கிலத்தில் வைக்கும்போது அவனுக்கு மொழி பிரச்சனை வருது, அதனால் தேர்வாக முடியல அப்படின்ற ஒரு கட்டம் இருந்தால் கூட, ஹிந்திக்காரனுக்கு ஹிந்தி மட்டும் தெரிஞ்சால் போதும், ஹிந்தியிலே அப்ளிகேஷன் போடலாம், ஹிந்தியிலே வேலைக்கு சேரலாம். இவன் அமைச்சரும் டெல்லியிலே இருக்கிறதுனால, இணையமைச்சர்கள் வடக்கன்ஸாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நேரடியாக அவர்களுடைய பிஏ கொடுத்து 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து வேலைக்கு சேர்ந்துடுறான். அப்போ அவன் என்ன கேட்குறான்னா, இப்போ இந்த வேலைக்கு சேர்ந்தனா 20 மாதத்தில் நீ எனக்கு கொடுக்குற 5 லட்சத்தை எடுத்துருவேன், அதுக்கப்புறம் பூரா உனக்கு லாபம் தானே. இங்கேருந்து மாடு தான் நீ மேய்க்கணும், இல்லை ஆடு மேய்க்கணும், இல்லை விவசாய கூலியாக இருக்கணும். உனக்கு மாதம் 5,000 ரூபா கிடைக்கிறே கஷ்டம், சோத்துக்கே வழி இருக்காது. இது அரசாங்க வேலை, நீ ரிட்டையர்ட் ஆனாலும் உனக்கு பென்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி மண்டையை கழுவி இதுக்கு பெரிய ஏஜென்ட்லாம் உத்தரப்பிரதேசிலையும் பீகார்லையும் இருக்காங்க. இதை அறிமுகப்படுத்தி வைத்தது லாலு பிரசாத் யாதவ். அந்த ஆள் தான் முதல்ல வடக்கன்களை, குறிப்பாக பீகாரிகளை நாடு முழுவதும், கேரளா, தமிழ்நாடுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் வேக்கன்சி இருக்கோ அங்கெல்லாம் வீட்டில் காசை வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட்டை போட்டது அவங்க தான். இப்போ பிஜேபிக்காரன் என்ன பண்ணிட்டான், உத்தரப்பிரதேசம் உள்ளே சேர்த்து விட்டான். உத்தரப்பிரதேசக்காரன்ட்டையும் காசை வாங்கிட்டு இப்போ தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கேட் கீப்பர்களாக இருந்தாலும் சரி, ஸ்டேஷன் மாஸ்டர்களாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆர்பிஎஃபாக இருந்தாலும் சரி, இதில் பூராத்தையும் வடக்கண்ட காசை வாங்கிட்டு விதைச்சி விட்றாங்க. ஸோ இப்போ மேட்ருக்கு வரும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்கஜ்குமார் காரணம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்கஜ்குமார் 3 நாள் தொடர்ச்சியாக இந்த கொடூரன்கள் அவருக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. எப்படிங்க பார்க்க முடியும்? அது யாராக வேணாலும், எந்த மாநிலத்துக்காரராக கூட இருக்கட்டுமே, ஒரு இந்தியனா மனிதனாக முதல்ல பாருங்கள். 3 நாள் தொடர்ச்சியாக தொடர்ந்து டியூட்டி பார்த்துருக்கிறார் பங்கஜ் சர்மா. எப்படிங்க பார்க்க முடியும்? 24, 48 எவ்வளோ மணி நேரம் பாருங்க, 66 மணி நேரம், 72 மணி நேரம் டியூட்டி பார்க்குறாங்க தொடர்ச்சியாக. எப்படிங்க ஒரு மனுஷன் பார்க்க முடியும்? மனுஷன் தானே அவனும். வடக்கனாக இருக்கட்டும், கேட திறந்து வச்சுட்டான், தூங்கிட்டான்னா எப்படிங்க தூங்காமல் இருப்பான்?
இன்னும் பல ரயில்கள் வந்தபோது அவர் தூங்கி கொண்டு தான் இருந்திருக்காப்புல. யார்? இந்த பங்கஜ் சர்மா. பெரிய பெரிய விபத்தெல்லாம் நடக்க தவிர்க்கப்பட்டிருக்கு. இப்போ விசாரணையில் தான் தெரிய வருது, கேட்டை திறந்து வச்சுட்டு தூங்கிடுறதான். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்திருக்கு, பல ரயில்கள் வந்திருக்கு. அந்த ஆரன் அடித்த சத்தத்தினால பலரும் வண்டி வருதுன்னு சொல்லி கேட்டுக்கு பின்னாடி நிறுத்திருக்காங்க. கேட்டு திறந்திருந்த போதும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் தப்பித்திருக்கிறார்கள். ஆரன் மட்டும் அடிக்காமல் வந்திருந்தா எக்ஸ்பிரஸ் ரயில்கள், பல ரயில்களில் இதற்கு முன்பே இந்த விபத்து நடந்திருக்கும், நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழந்திருப்பார்கள். அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? ரயில்வே துறையும் ரயில்வே அமைச்சரும் ரயில்வே போர்டும் தான் காரணம். எவ்வளோ பெரிய திருட்டு பசங்க பாருங்கள். ஒருத்தனுக்கு டியூட்டி போட்டு அவனை சக்கையாக புழிஞ்சு அவன் அங்கே விவசாய கூலியாக இருக்கான்ட்டு அவன்கிட்ட காசையும் வாங்கிட்டு, அவன் யாராக வேணாலும் இருக்கட்டுமே, உத்தரப்பிரதேசக்காரனாக இருக்கட்டும், மத்திய பிரதேசக்காரனாக இருக்கட்டும், பீகார்காரனாக இருக்கட்டும், ஒரிசாக்காரனாக இருக்கட்டும், மனிதர்களை எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க பாருங்கள். இந்த ஆட்சியில் காசையும் வாங்கிட்டு அவனுக்கு அப்பாயின்மெண்ட்டையும் ஏதோ தூரத்தில் அவன் கேள்விப்படாத ஊரில் டியூட்டியும் போட்டுட்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டரு அவனை தூங்க விடாமல் 3 நாள் டியூட்டி போட்டால் அவங்க பார்ப்பான், தமிழம் பார்ப்பானாங்க, செருப்பை கழட்டி அடிச்சுட்டு வந்துடுவான் அதிகாரி. அடுத்த நாளே பிரச்சனை வந்துடும். யூனியன்லேருந்து போய் எப்படா நீ 3 நாள் தொடர்ந்து ஒருத்தனை டியூட்டி போடணும். அவன் பாவம் அப்பாவி. அவன் அங்கே கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவொடனே ஏதோ வீடை விற்று, மாடை விற்று, காட்டை விற்று, ஆட்டை விற்று அவன் காசை கொடுத்துட்டு இவங்களுக்கு லஞ்சமாக கொடுத்துட்டு இவனும் அவனுங்க அவன் வேலையும் போச்சு. இப்போ 3-4 குடும்பத்தில் பிள்ளைங்களை இழந்துட்டு நிற்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் இந்த கேடு கெட்ட பாரதிய ஜனதா கட்சி அரசும் அதில் இருக்கக்கூடிய அமைச்சரும் அது கீழே இருக்கக்கூடிய எங்களுடைய போர்டும் தான். ஒரு கேட் கீப்பருக்கு 3 நாள் தொடர்ந்து டியூட்டி போட்டிங்கன்னா எந்த மனுஷன், அமெரிக்காக்காரனை கூட டியூட்டி போடுவேன். சோறு தண்ணி இல்லாமல் கேட்லேயே படுத்து கிடக்கான் அப்படின்னா அவன் எங்கே போய் என்ன பண்ணுவான்? தொடர்ந்து ரயில் வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை டியூட்டியை தான் பார்ப்பான்? இரவு டியூட்டி பார்ப்பானா, பகல் டியூட்டி பார்ப்பான், நைட்டு பூரா அவன் தூங்கி இருந்திருப்பான், இரவு முழுவதும் தூங்கி இருந்திருப்பான். ஃபோன் கால் வரும்போது அப்படியே தூக்கத்திலே எழுந்திரிச்சு போலோஜி அப்படின்ட்டு இருப்பான். ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லுவார், அப்பா வண்டி ட்ரெயின் வருதுப்பான். ஓகேன்னா அந்த கோட் வேர்டு ஒன்று சொல்லுவாங்க, அந்த நம்பர் 247K அப்படின்னா அதை சொல்லிவிட்டு அவன் பாட்டு திருப்பி தூங்கியிருக்கான். கேட்ட பல நேரங்கள் அவன் சாத்தலை. ஸோ இப்போ இந்த ஒரு சிறிய விபத்து நல்ல வேளை ஒரு விஷயத்தை சொல்லிடுச்சு. இன்னும் பல ரயில்வே கேட்டுகளில், தமிழகத்தில் உள்ள பல ரயில்வே கேட்டுகளில் இதே சம்பவம் தொடர்ந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த பிரச்சனை அடிப்படை காரணம் கேட் கீப்பர் கிடையாது, அவனை கொடுமை செஞ்சுருக்கு இந்த ரயில்வே. ஒரு மனிதன் என்று கூட பார்க்காமல் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டிருக்கிறது இந்த ரயில்வே துறை. ஸோ உடனடியாக இந்த விசாரணை வேறு பண்ணியிருக்கான். இப்போ நீங்கள் அதிகாரிகள் கேட்டிங்கன்னு வைங்க, ஏன் அவனை 3 நாள் தொடர்ந்து டியூட்டி பண்ணனையோ, வேறு ஆள் கூடியா? அவன் ஒருத்தன் தான் இருக்கான், இன்னொருத்தன் இருக்கான், அவனுக்கு 3 நாள் 2 நாள் லீவு கொடுத்துட்டான், அவன் 2 பேர் மாற்றி பார்க்குறான். இதுக்கு மேலே நீ ஆள் கொடு, 2 ஷிஃப்ட்டுக்கு ஆள் கூடியா? அப்போ ஒரு கேட்டுக்கு 3 பேர் 4 பேரை டியூட்டி போடணும். ஏன்னா ஒருத்தர் லீவில் இருப்பார், 2 பேர், காலையில் ஒருத்தர், மத்தியானம் ஒருத்தர், நைட்டு ஒருத்தர். 24 ஹவர்ஸ் டியூட்டி, 8 ஹவர்ஸ் டியூட்டின்னு போட்டிங்கன்னா 24 மணி நேரத்துக்கு 3 பேரை நீங்கள் டியூட்டி போடணும். அவரை சேஞ்ச் பண்ணி விட்றதுக்கு ஒருத்தர் வேணும், 4 ஸ்டாஃப் வேணும். இவங்க 2 ஸ்டாஃபை வச்சுக்கிட்டு அதில் ஒருத்தர் லீவு கொடுத்துட்டு ஒருத்தனை 3 நாள் போட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னா அவன் உயிரையும் போக்கி, அவன் வேலையும் நாசமாக்கி, அவன்கிட்டையும் லஞ்சத்தை வாங்கிட்டு அவன் வேலையை நாசமாக்கி விட்டான். யூபியிலேருந்து கூப்பிட்டு வந்து நம்ம மக்களையும் நாசமாக்கி விட்டுட்டாங்க. ரயில்வே துறை செய்யக்கூடிய இந்த மாதிரியான கொடூரங்கள் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில இந்த ஆட்சியில். ஏன்னா தேவைக்கு ஆளை போடாமல், வேலைக்கு ஆளை போடாமல் எத்தனை பேரை கொல்ல போகிறாங்க, இன்னும் ரயில்வேல எத்தனை பேரை சாவடிக்க போகிறான், எத்தனை ரயில் மோதி விபத்துக்குள்ளாக போகுது அப்படின்றது இது இன்னைக்கு வரைக்கும் தெரியாமல் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ரயிலில் இப்போ பெட்டிகள் தீப்பிடிச்சது கூட ஆள் பற்றாக்குறை தான் மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அதற்கு அடுத்து தமிழ்நாட்டில் வடக்கன் பிரச்சனை. நீ யாராக வேணாலும் இருக்கட்டும், வடக்கனாக இருக்கட்டும், தெக்கனாக இருக்கட்டும், எவனா வேணாலும் இருக்கட்டும், நீ ஒருத்தனுக்கு 8 மணி நேரம் டியூட்டிக்கு 16 மணி நேரம் 24 மணி நேரம் போட்டேன்னா எப்படி ஒரு மனுஷன் வேலை பார்ப்பான்? இதெல்லாம் போராடி ஜனநாயக காலத்தில் அங்கே இங்கிலாந்துலேயும் அமெரிக்காலேயும் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து தான் 8 மணி நேரம் டியூட்டின்னு கொண்டு வந்தான் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி. திருப்பி இவங்க காட்டு மிராட்டி காலத்துக்கு, மத ரீதியாகவும் காட்டு மிராட்டி காலத்துக்கு கொண்டு போகிறாங்க மக்களை. ஏன்னா தொழில் ரீதியாகவும் காட்டு மிராட்டி காலத்துக்கு கொண்டு போகிறாங்க. டாக்ஸுன்னு போட்டு எல்லாத்தையும் சாவடிக்கிறாங்க. ரயில்வேல வேலைன்னு சொல்லி லஞ்சத்தையும் வாங்கிட்டு வேலையும் போட்டு கொடுத்து அவனை 3 நாள் தொடர்ந்து டியூட்டியாக போட்டு அவனையும் கொள்கிறாங்க, மக்களையும் கொள்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்போ ஒழிஞ்சு போவான், நாசமாக போவான்றது தான் மக்கள் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களுக்கு இன்னும் புரியலை. இன்னும் பல சம்பவங்கள் உள்ள என்ன நடக்குது, இவர்கள் ஆட்சி எவ்வளோ கேடு கட்டத்தனமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு சுத்தமாக புரியலை. மதவாதம் ஒரு பக்கம், இந்த மாதிரி ஒரு பக்கம், இப்படி போட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க இவங்க மனிதர்களை. மனித உரிமை மீறல் இந்தியா மாதிரி எங்கேயுமே நடக்கலைன்ற மாதிரி அதான் அரசு ஊழியர்களை போட்டு சாவடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்றைக்கு மாறப்போகுது, என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.